அடுத்து ஒரு அண்மை செய்தி பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்தில் தாய் மகன் பலியாகி இருக்கிறார்கள். இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ஆண்டனி இணைகிறார். ஆண்டனி, வணக்கம். இந்த விபத்து பற்றிய கள விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரது மனைவி மற்றும் உறவினர்களோட ஒரு கார்ல திருச்செந்தூர் நோக்கி புறப்படுறாங்க. காரை ராஜ்குமார் ஓட்டி வந்தாரு. இந்நிலையில மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில எட்டயபுரம் அருகே துரைசாமிபுரம் விளக்கு பகுதியில் சென்ற பொழுது கார் எதிர்பாராத விதமாக பள்ளத்துல கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுல ராஜ்குமாரோட மனைவி தமிழரசி மற்றும் அவரது மகன் அஸ்வதன் ஆகிய 2 பேரும் சம்பவ இடத்திலேயே பலியாகிறாங்க. மேலும் கார்ல பயணம் செய்த 6 பேர் படுகாயம் அடைகிறாங்க. தகவல் அறிந்ததும் எட்டயபுரம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து போய் 2 பேர் உடலை கைப்பற்றி உடல் கூறு ஆய்விற்காக எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்ச நிலையில முதற்கட்ட விசாரணையில தாய் தமிழரசி அஸ்வர்தனுக்கு உணவு அளிக்கும் பொழுது இந்த விபத்து நடந்ததுன்னு சொல்லி தெரிய வருது. இது குறித்து எட்டயபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் படுகாயம் அடைந்தவங்களை மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்கிறாங்க. தகவல்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ஆண்டனி. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.